நெட்ஃப்ளிக்ஸில் மாதவன் தரப்புல இருந்து வெளிவந்திருக்கிற ஒரு ஹிந்தி ரோம்காம் ட்ராமாவான ஆப் ஜேசா கோய் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கான்செப்டாக படமாக்கியிருக்கிறாங்க. அதில் படத்தில் வந்து மாதவனுக்கு 42 வயசாகுது. ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாப்புல. இந்த சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சராக இருக்கிறாரு. இப்படி ஹீரோவோட வாழ்க்கை தனிமையில் போயிட்டு இருக்கிறதுனால ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஒரு டேட்டிங் ஆப்பை சஜஸ்ட் பண்ணுறாங்க. நைட்டு 12 மணிக்கு மேலே அந்த மாதிரி இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆப்பு. அதில் பேசி தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு வரன் வருது. ஹீரோயினும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாங்க. 32 வயசு, இன்னமும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறதுனால பேசி பழகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயார்த்தம் வரைக்கும் போகுது. ஆனால் நிச்சயார்த்தத்தில் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்க. அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் 2 பேரும் பிரிஞ்சு போக இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட்டாக மாதவனோட அந்த பர்ஃபார்மன்ஸ்க்காகவே யோசிக்காமல் ட்ரை பண்ணலாம். அந்த ஷைனஸ்ஸு, அந்த 42 வயசுக்கு மேலே இருக்கிறோம், கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற அந்த ஷைனஸை அப்படி படத்து முன்னால் கொண்டு வந்து இறக்கியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருந்தாரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லுமே நல்லா ஜாலியாக ஃபன்னாக கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் என்னடா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ மொமெண்ட்ஸ் கூட இல்லாமல் அப்படி நீட்டாக எப்படி போயிருமோ அப்படின்னு நினைக்கும் போது தான் கண்டிப்பாக அந்த நிச்சயத்துக்கு அப்புறம் அந்த கதையே மாறுது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸுமே நல்ல எஃபெக்டிவான ஒரு மெசேஜாக கண்டிப்பாக பேசுகிறாங்க. என்ன கேட்டால் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை தாண்டி இந்த படத்தில் நிறைய சாங்ஸ் வருங்க. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் எல்லா சாங்ஸுமே ஹிந்தியிலே வருது. அது ஒரு ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறேன். தமிழ் டப் பண்ணியிருந்தாங்கன்னா அந்தளவுக்கு வைபாக இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனால் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் ஒரு நல்ல படம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாதவனுக்காகவே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.